ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இறை உணவு சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தியினுடைய முதல் அதிகாரத்தின் தொடக்க இறைவாக்குகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம் ஆண்டவர் இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல். இந்த பட்டியலை ஏன் மத்தேயு தன்னுடைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே கொடுக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை நாம் முதலிலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் அருள்பொழிவு பெற்றவர், இவர்தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்ற செய்தியை மத்தேயு தன்னுடைய நற்செய்தியின் தொடக்கத்திலேயே தன்னுடைய வாசகர்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். யூத மரபிலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். மெஸ்ஸியா யார்? அந்த கிறிஸ்து அருள்பொழிவு பெற்றவர் யார்? இறையாட்சி எப்போது கட்டி எழுப்புவார் என்ற பல கேள்விகளுக்கு விடை தரக்கூடிய வகையிலே இவர்தான் அந்த கிறிஸ்து, இவர்தான் அந்த மெஸ்ஸியா, இவர்தான் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இவர்தான் அருள்பொழிவு செய்யப்பட்டவர் என்ற அந்த உண்மை தரவுகளை எல்லாம் தன்னுடைய தொடக்கத்திலேயே நற்செய்தியிலே பதிவு செய்கிறார் மத்தேயு. இந்த நற்செய்தி 14 என்று 3 பிரிவுகளாக அந்த அட்டவணை பிரிகிறது. முதல் 14 தலைமுறை பட்டியல் பேட்ரியார்க் என்று சொல்லப்படுகின்ற முதுபெரும் தந்தையர்களை குறிக்கிறது. ஆபிரகாம், யாக்கோப்பு, ஈசாக் என்ற முதுபெரும் தந்தையர்களை குறிக்கக்கூடியது. இரண்டாவது 14 தலைமுறையை கொண்ட அட்டவணை பட்டியல் அரச பரம்பரையை குறிக்கிறது. சாலமோன், தாவீது என்ற அரச பரம்பரையை குறிக்கிறது. மூன்றாவது பகுதி பிரபலமாக அறியப்படாத ஆளுமைகளை சுட்டி காட்டுகிறது. அதில் பெண்கள், இன்னும் சாமானியர்கள் எல்லாம் அதற்குள் வருகிறார்கள். இந்த 3 பகுதிகளாக பிரியக்கூடிய இந்த அட்டவணையின் ஒட்டுமொத்தம் கிறிஸ்து ஆதாமில் தொடங்கி கிறிஸ்துவில் அவர் பிறப்பெடுக்கின்ற அந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தத்திலும் அரசர்களும் முதுபெரும் தந்தையர்களும் சாமானியர்களும் பெண்களும் எல்லோருமே பங்கெடுத்தார்கள் என்பதை மத்தேயு பதிவு செய்கிறார். இறை திட்டத்திற்கு அனைவரும் இணைந்து பங்களிப்பு செய்தார்கள் என்ற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். இரண்டாவது, இதில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், அந்த ஆளுமைகள் வேறுபட்ட மனங்கள், வேறுபட்ட குணநலங்கள், ஏற்ற இறக்கங்கள் கொண்ட அறநெறி வாழ்வு அமைந்தவை. எல்லோருமே புனிதர்கள் அல்ல, பல பேர் பாவிகள். இன்னும் பெண்களுடைய அட்டவணையை பார்க்கின்ற போது தாமார், ரூத், ராகேல் இவர்கள் இஸ்ராயல் குலத்தவர்களே அல்ல. பெத்செபா இஸ்ராயல் குலத்தில் பிறந்தாலும் அந்த குலத்திலே திருமணம் செய்யப்பட்டவர் அல்ல என பல முரண்பாடுகள் இருக்கிறது. இருந்தாலும் இவர் தாவீதின் வழிமரபில் வந்தார் என்ற ஒரு பேர் உண்மையை மத்தேயு பதிவு செய்ய விரும்புகிறார். இந்த தலைமுறை அட்டவணை என்பது ஒவ்வொருவருக்கும் அவசியமானது. யார், எங்கு பிறந்தோம், எந்த குலத்தில் பிறந்தோம், மூதாதையர் யார் என்ற ஒரு வரலாற்று பின்னணியை பதிவு செய்கிறது. நமக்கும் இந்த நற்செய்தி தருகின்ற செய்தி, நம்முடைய மூதாதையர் அட்டவணையை நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய மூதாதையர்களும் ஏற்ற இறக்க வாழ்விலே பயணித்தவர்களாக இருப்பார்கள். மனமுவந்து ஏற்றுக்கொள்கிறோமா, அதில் பெருமைப்படுகிறோமா என்பதை இன்று நாள் நமக்கு சிந்திக்க அழைக்கிறது. இறுதியாக இந்த இறையாட்சி பணிக்கு இத்தனை கதாமாந்தர்கள், கதாபாத்திரங்கள் அல்லது பேர் ஆளுமைகள் தங்களை உட்படுத்தி கொண்டார்களே, அதுபோல நாமும் அழைக்கப்பட்டவர்களும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களும் இயேசுவை முழுமையாக அங்கீகரித்தவர்களும் ஏற்றுக்கொண்டவர்களும் இந்த இறையாட்சி பணியிலே கருவிகளாக பயன்பட முன்வருகிறோமா என்ற ஒரு விருப்பத்தையும் தேடலையும் இந்த நற்செய்தி நமக்குள் ஒரு சுய ஆய்வு செய்ய அழைப்பு விடுக்கிறது. இந்த நாள் நமக்கு இனிய நாளாக அமையட்டும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.